வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான கற்கண்டு பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போது பால் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 50 கிராம் பச்சரிசி, 250 கிராம் கல்கண்டு, அப்புறம் ஒரு 10-15 போல் முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் போல் நெய், 1/2 லிட்டர் பால். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை ஓரளவு கொரகொரப்பாக பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைக்கும் போது தான் அந்த சாதம் நம்ம சாப்பிடும்போது 1-2 கடிபடுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலையுமே காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பால்லையே இந்த சாதம் வேக வைக்க போகிறதுனால ஒருவேளை பால் பத்தாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 லிட்டர் பாலில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா தண்ணி சேர்த்து கூட அந்த பால் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டாச்சு. அடிகனமான பாத்திரத்தில் இது பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பால்லே வேக வச்சு பண்ணுறதுனால ஈஸியாக இதை அடி பிடிக்கும். அதனால் அடிகனமான பாத்திரத்தில் வச்சு பண்ணி பக்கத்தில் நின்று லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது. இப்போ இந்த அரிசி ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்த கல்கண்டை இது கூட சேர்த்து அதையுமே நல்லா கரையிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு பால்லே வேக வைக்கிறதுனால இது பக்கத்துலேயே நின்று பார்த்துட்ருக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலையாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அண்டிப்பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருக வறுத்துறாதீங்க, அப்புறம் அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு செவக்க வறுத்தாலே போதும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அழகாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த சாதத்து கூட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா வெந்து அழகாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருந்த ஏலக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதில் கிண்டி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ ரொம்பவே டேஸ்டியான கற்கண்டு பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இனிப்பே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா மறுபடியும் கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான இது சாதம். நான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.